இன்றைய மோசமான உணவு பழக்க வழக்கம், மது, புகைப்பழக்கம் போன்றவற்றால் இளம் வயதிலேயே எடை அதிகரிப்பு ஒரு பெரும் பிரச்சனையாக இருந்து வருகிறது. உடல் எடையை குறைக்க ஜிம்முக்கு போக பலருக்கு நேரமில்லாத நிலையில் சிம்பிள் டயட் மூலம் வீட்டிலேயே உங்களது உடல் எடையை குறைக்கலாம். பொதுவாகவே உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் நொறுக்கு தீனியை முற்றிலும் தவிர்த்துவிட்டு 3 வேளை சரியான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இது ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கம் சரியான தூக்கம் அவசியம். ஒரு நாளைக்கு குறைந்தது 7 முதல் 8 மணி நேரம் தூங்க வேண்டும். சரியான தூக்கம் இல்லாதவர்களுக்கு ஸ்ட்ரெஸ் காரணமாக உடலில் தேவையற்ற கொழுப்பு அதிகரித்து உடல் எடை கண்டபடி அதிகரிக்கக்கூடும். பொதுவாகவே உடல் எடை குறைப்பதில் காலை உணவுகள் ஒரு பெரும் பங்காற்றுகிறது. காலை நேரத்தில் எந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பார்க்கலாம். அரிசி மற்றும் உளுந்திலிருந்து தயாராகும் இட்லியில் கொழுப்பு மிகவும் குறைவாக இருக்கும். மேலும் வேக வைத்த உணவுகள் உடல் எடையை குறைக்க உதவுவதாக டயட்டீஷியன்கள் கூறுகின்றனர். இட்லி கூடவே பருப்பு, காய்கறிகள் கொண்டு செய்யப்பட்ட சாம்பாருடன் சேர்த்து சாப்பிட்டால் ஆஹா, சுவைக்கு சுவையுமாச்சு, உடல் எடையும் எளிதாக குறைக்கலாம். காலை வேளையில் பழங்களை சாப்பிடுவது மிகவும் நல்லது. பொதுவாகவே பழங்கள் மற்றும் காய்கள் கலோரி அளவை அதிகரிக்காமல் நமது உடலுக்கு தேவையான ஆற்றலை அளிக்கின்றன. ஆப்பிள், ஆரஞ்சு, திராட்சை போன்ற பழங்களில் விட்டமின்களும் தாதுக்களும் அதிகமாக உள்ளன. காலை உணவில் பழங்களை உட்கொள்வதால் உடல் ஆரோக்கியம் மேம்படுவதோடு உடல் எடையும் வேகமாக குறைய தொடங்கும். அதே போல முளை கட்டிய பயிறு வகைகளை சாலட் செய்து சாப்பிடுவது ஒரு சிறந்த காலை உணவாக இருக்கும். வெங்காயம், தக்காளி மற்றும் மசாலா பொருட்களுடன் முளைத்த பயிறுகளை உட்கொண்டால் உடலுக்கு நார்ச்சத்து, புரதச்சத்து, விட்டமின்கள் மற்றும் பிற நுண்ணூட்ட சத்துகளும் கிடைக்கின்றன. இதனால் எடையும் அதிகரிக்காது. முட்டை பலர் அதிகமாக விரும்பி உட்கொள்ளும் காலை உணவாக இருக்கின்றது. முட்டை பலருக்கு பிடித்த ஒரு தேர்வாக இருப்பதோடு இதில் பலவித ஆரோக்கிய நன்மைகளும் உள்ளன. இது தசைகளை உருவாக்க உதவுகிறது. முட்டை நீண்ட நேரத்திற்கு உடலுக்கு நிரம்பிய உணர்வை அளிக்கிறது. நாள் முழுதும் நமக்கு தேவையான ஆற்றலையும் இது நமக்கு அளிக்கிறது.